வணக்கம். இது பாண்டிச்சேரியில் லேக்கோவில் டெய்ரிங்கிற ஒரு டெய்ரி பிளான்ட்லேருந்து இந்த வீடியோ எடுக்கிறோம். இது வந்து 300 லிட்டர் பெர் ஹவர் பாஸ்டரைசர் பிளான்ட் வந்து ஸ்மார்ட் இன்ஜினியர்ஸ் இருப்பு அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து எடுத்து பண்ணி கொடுத்தாங்க. டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லி நம்மளுக்கு வந்து பண்ணாங்க. இதில் வந்து பிஎம்சி வந்து எக்ஸ்க்ளூடடு. ஏன்னா பிஎம்சி நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம், அதனால் வந்து பிஎம்சி வேணாம். இது ஒரு மில்க் கம் கர்ட் பிளான்ட் இது. ஸோ இதுக்கு ஐபிடி ஒன்று வெளியில் இருக்குது. ஐபிடி இருக்குது. ஒரு 1 லிட்டர் கேப்பு பேக்கிங் மிஷின் ஒன்று நம்மகிட்ட இருக்குது. இதுக்கு முன்னே உங்கள்கிட்ட வந்து ஒரு 1/2 லிட்டர் பேக்கிங் மிஷின் வாங்கியிருந்தோம். பட் அதில் கொஞ்சம் ட்ரபிள்ஸ் நிறையா இருந்ததுனால அவங்க சஜஸ்ட் பண்ணால் 1 லிட்டர் வாங்குங்க சார், அது நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ப்ராஜெக்டோடு அதை இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள்ட்ட வாங்கியிருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 1/2 லிட்டர் கேப் பேக்கிங் மிஷினு. இது மேலே ஒரு ஃப்ளோட்டிங் டேங்க் இருக்கும். அதனால் நமக்கு வேஸ்டேஜஸ் இஷ்யூஸ் நிறையா இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயரில் வந்து நிறைய இஷ்யூஸ். ஏன்னா மில்க் ஒரு பக்கம் ஃப்ளோட்டிங் டேங்க் சரியாக ஒர்க் ஆகாமல் அது ஒரு பக்கம் உங்களுக்கு ஊற்றிக்கிட்டே இருக்கும். பேக்கிங் சரியாக சீலிங் வராது. ஸோ இஷ்யூஸ் வந்து நிறையா இருந்துன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ வந்து அவங்க அந்த 1 லிட்டர் வாங்கினா உங்களுக்கு அந்த இஷ்யூஸ்லாம் வராது சார் அப்படின்னு சொல்லி அவங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அந்த ப்ராஜெக்டோடு அதையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து 2023 ஜூன் மாதம் இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஜூன் ஜூலை அந்த டைமில். பட் ஆர்டர் பண்ணால் கொஞ்சம் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டல் பிளேஸில் இருந்ததுனால கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அவங்கள்ட்ட சொன்னால் நான் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு டெலிவரி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி சார், எங்களுக்கு 3 to 4 months ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இந்த பேக்கிங் மிஷினில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஃப்ளோட்டிங் டேங்க் வரும். ஸோ இதுலேயும் ஒன்று வரும், அதுலேயும் ஒன்று வரும். ஸோ ரெண்டுலேயும் ஃப்ளோட்டிங் டேங்க் இருக்கும். பட் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா நான் ஒரு கம்பெனியில் பார்த்தேன், இதோட அக்யூரேசி நல்லா இருந்தது. ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னா அவங்க சொன்னாங்க, இல்லை சார் இதை நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம், ஆனால் நம்ம டெலிவரி கொடுக்கல. ஆனால் அவங்க கொடுக்கும்போதே அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஆல்ரெடி இதை உங்களுக்காக பண்ணிட்டோம், அதனால் எங்களுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது. பட் அவங்க நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இதை சேஞ்சஸ் பண்ணி அவங்க அங்கேயே இது பண்ணியிருக்கலாம். பட் அவங்க அதை பண்ணாமல், இல்லை சார் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம், அதனால் எங்களுக்கு இது ஆக்சுவலாக ரெடி பண்ணுறதுங்கிறது அவங்க மேனுஃபேக்சரிங் இல்லை, இவங்க ஜஸ்ட்டு பிராண்டை போட்டு அவங்க ரெடி பண்ணுறாங்க. அதை நம்ம அந்த டாப்பிக்கை நம்ம அப்புறம் பேசலாம். இப்போ இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா டைரக்ட் ஃப்ளோயிங் டேங்க். இது வந்து மேலே ஃப்ளோட்டிங் டேங்க் இருக்காது. ஸோ நான் சொன்னேன் ஆல்ரெடி ஒரு மிஷின் இருக்குது, அது என்னோடய இது நான் மாற்றிக்கிறேன், அதுக்கு நான் பே பண்ணுறேன். பட் நியூ மிஷினுக்கு நான் ஏன் பே பண்ணணும், அது இன்னும் நான் டெலிவரியே நான் எடுக்கல, நான் ஏன் பே பண்ணணும் அப்படின்னேன். இல்லை சார், அது நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போதே நீங்கள் மென்ஷன் பண்ணலன்னு சொல்லி அதுக்கு ஒரு அமௌண்ட்டு வாங்கிட்டேன். சரி, இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 2 months நமக்கு டிலே ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் எனக்கு கேட்ட மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி நம்ம பண்ணணும். ஸோ இதுதான் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த டைரக்ட் இதுக்கு ஒரு மோட்ரு பம்ப் ஒன்று வந்துடும். ஸோ இந்த பம்பு மூலயமா டைரக்ட் ஃப்ளோ ஆகும் உங்களுக்கு. இதில் நம்ம கொஞ்சம் டியூனப் பண்ண வேண்டியது இருக்குது. பட் அது ஓகே பண்ணாலும் நமக்கு வந்து இது கொஞ்சம் ஒர்த்தாக தெரிஞ்சுது. ஏன்னா ஃப்ளோட்டிங் டேங்க்கில் வந்து இஷ்யூஸ் நிறையா இருந்ததுனால நம்ம போகலன்னு வச்சோங்களேன். இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் சொன்ன மாதிரி 2023 ஜூன் ஜூலை வாக்கில் கொடுத்தோம். ஒரு நம்மளோட இஷ்யூஸ்னால ஒரு 4 months டிலே ஆச்சு. பட் அந்த டைமில் அவங்க ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து 2023 அக்டோபர் 2 இங்கே வந்திருந்தோம். நவம்பர் 1st வீக்கில் சரி டெலிவரி கொடுங்க சார்னா அவங்க December 14, 2023 December 14 வந்து டெலிவரி கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 2024 December 13. இப்போது இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க, ஆல்மோஸ்ட் 1 year ஆகிடுச்சு. நம்ம நாளைக்கு வந்து நம்ம இதை ஆனுவல் டே கொண்டாட போகிறோம். ஆனுவல் டேயில் நம்மளோட அச்சீவ்மெண்ட்னு பார்த்திங்கன்னா 0 packets ப்ரொடக்ஷன். அப்புறம் வந்து மிஷினை வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குறோம். இதுதான் எங்களோட அச்சீவ்மெண்ட்டு. இதை வாங்கின ஒரு புதுசு மாதிரி அப்படியே நாங்கள் வச்சுருக்குறோம். இதுலேருந்து நாங்கள் இது வரையும் நாங்கள் 1/2 லிட்டர் பேக்கெட் கூட நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணினதில்லை. இதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். ஏன்னா இது டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லி அவங்க நமக்கு கொடுத்தாங்க. இது அவங்க கொடுக்கும்போது December 14. பட் அதுக்கப்புறம் வந்து இது பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு டெக்னீஷியன்ஸ் வந்தாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி ஸ்மார்ட்டில் வாங்கியிருக்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு 4 to 5 members தான் அங்கே சைட் விசிட் அதெல்லாம் வருவாங்க. ஸோ நான் பேர் சொல்ல விரும்பலை. பட் ஃபஸ்ட்டு வந்து பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு எங்கெங்கே லொக்கேட் பண்ணணும் அதை நம்ம பார்த்தலான்னு சொல்லிட்டு ஒரு ஜனவரி அந்த டைமில் வந்து அவங்க வந்திருந்தாங்க. வந்துட்டு ஒரு லொக்கேஷன் இது ஷேர் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே அவங்க இன்டர்னல் இஷ்யூஸ், அவங்க வந்த பையன் ஒரு ப்ராப்ளம். ஸோ அதனால் அந்த பையனால் வர முடியல.
அப்புறம் ஜனவரி வந்து பிப்ரவரி ஆச்சு, பிப்ரவரி வந்து மார்ச் ஆச்சு. நான் சொல்கிறது வந்து 24 டிசம்பர் 14 வந்து எனக்கு டெலிவரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மார்ச் எண்டு ஆர் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் வந்து இன்னொரு பர்சன் டெக்னீஷியன் வந்தாப்புல. அவங்க வந்துட்டு லொக்கேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க ஒரு 4 மந்த்ஸ் கழித்து அதை ஒரு இது பண்ணி ப்ளேஸ் பண்ணி அவங்க பண்ணிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் மேல தான் வந்து இதோட கமிஷனிங் முடித்தாங்க. நான் சொல்கிறது வந்து ஆல்மோஸ்ட் 6 மந்த். ஆல்ரெடி நான் ஒரு 3 மந்த்ஸ் டிலே பண்ணேன். ஃபர்தராக அவங்க ஒரு டிசம்பர் டு மே 6 மந்த் வந்து அவங்க டிலே பண்ணாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எனக்கு மெஷின்ஸ்லாம் அப்படியே வந்து பேக்கிங்கோடு இருந்தது ஒரு 4 மந்த்ஸு. எதுவுமே யூட்டிலைஸ் பண்ணாமல் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்லீப்பிங் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆல்மோஸ்ட் 6 மந்த்து இருந்தது. 6 மந்த் ஒரு லோன் வந்து நம்ம இதை வந்து லோன் மூலியமாக எடுத்த ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ அதுக்கான இஎம்ஐ வந்து பேங்க்கில் கட்டிக்கிட்டே இருந்தோம். ஆனால் ப்ரொடக்ஷன் வந்து எதுவுமே இல்லை. பட் அதான் ஸ்லீப்பிங் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இது அப்படியே இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் 6 மந்த் கழித்து அவங்க வந்து பண்ணிவிட்டு சரி ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஐபிடி இஷ்யூஸ். ஐபிடியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அந்த ப்ராப்ளம் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க அங்கே ஃபேஸ் பண்ண மாதிரி தான் அவங்க சொன்ன ஒரு நமக்கு மெசேஜ். பட் அது வந்து அங்கே டெஸ்டிங் போது ஏதோ இஷ்யூஸ் இருந்திருக்கு. பட் அந்த ஐபிடியை வந்து இங்கே நமக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. அதை அவங்க ஸ்டார்டிங்லேயே ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி நமக்கு அந்த ஐபிடியை வந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருக்கலாம். பட் அவங்க அதுக்கான எஃபர்ட் போடாமல் அவங்க என்ன இது பண்ணிட்டாங்க, அந்த ஐபிடியை வந்து நான் வெளியில் ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐபிடியை உள்ளே வச்சு ஜென்ரேட்டரை வெளில வச்சு அதுக்கான கனெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. பட் அதுக்காக வந்து 3 மந்த்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் வந்து அவங்க டெக்னீஷியன்ஸ் வர்றது, ஐபிடியை செக் பண்ணுறது, அப்புறம் ஒரு கமெண்ட் இது பண்ணுறது, அப்புறம் ஓட்டி பார்ப்பாங்க, அதுலேயும் சரி வராமல் இருக்கிறது. ஸோ இப்படியே வந்து பார்த்திங்கன்னா அனதர் 2 மந்த்ஸ் அப்படியே ஓடிடுச்சு. அப்புறமா ஃபைனலாக ஒரு ரெக்வெஸ்ட் போட்டு எனக்கு ஐபிடி சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்கன்னு ஒரு ரெக்வெஸ்ட் போடுவோம். அப்புறம் அவங்க அதுக்கு ஏதோ அப்ரூவல் வாங்கி அது ஒரு ஆஃப்டர் 3 மந்த்ஸ் நான் சொல்கிறது வந்து மார்ச் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் கமிஷனிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் இந்த ஐபிடி இஷ்யூஸ் வந்து பிளான்ட் ஓடாமல் அப்படியே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த சேஞ்ச் பண்ணும்போது அதில் எனக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட், அந்த ஜென்ரேட்டர் ஃபுல்லாக வெளில எடுத்துகிட்டு க்ரெயின் வச்சு, அப்புறம் இதோட நம்ம ஆல்ரெடி இதோட கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருந்தோம், பைப்பிங் எல்லாமே கட் பண்ணிவிட்டு திரும்பி அது எனக்கு ஒரு காஸ்ட்டாக எனக்கு கன்வெர்ட் ஆகி, ஸோ எனக்கு ஆல்ரெடி பிளான்ட் ஓடாமல் ஒரு 7 மந்த்ஸில் வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தேன். அணியில் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு, ஸோ அதையும் என்னால் ஓகே நம்ம வந்து ஃபைனலாக ஒரு இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு சரி மாற்றி கொடுங்கன்னு சொல்லி அப்புறம் அதுக்கும் ஒரு அமௌண்ட் கேட்டாங்க. பட் அது கொஞ்சம் நம்ம கான்வர்சேஷன் பண்ணி நம்ம டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அப்புறம் ஜஸ்ட்டு இங்கே இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டு மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு தான், பட் இருந்தாலும் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் மிஷின் பார்த்திங்கன்னா இதில் பார்த்துருப்பீங்க, இது வந்து பேட்ச் கோடிங்கு, இதில் ஒன்று இருக்கும், இதில் ஒன்று இருக்கும். ஸோ 2 பேட்ச் கோடிங் வந்து அந்த ப்ராஜெக்ட்டில் போட்டிருந்தேன். பட் அதில் வந்து ரெண்டுமே அவங்க இந்த மாடல் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த மாடலில் வந்து எனக்கு சின்ன இஷ்யூஸ் இல்லை. 2ல் 1 ஒர்க் ஆனிச்சு, 1 ஒர்க் ஆகலை. பட் இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 55,000 அவங்க போட்டிருப்பாங்க. பட் இதோட மார்க்கெட்டில் ஆக்சுவல் காஸ்ட் பார்த்திங்கன்னா 18,000 18,000 இதோட ஆக்சுவல் காஸ்ட்டு. இப்போ நான் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ நான் இன்னொன்று ஒர்க் ஆகுதுனால அவங்க அதை ரிப்ளேஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு பதில் தான் நம்ம வந்து ஒரு வேட் மிஷினும் இங்கே இருக்கும் பாருங்கள், இந்த வேட் மிஷினும் ஒரு பன்னீர் ப்ரெஸ்ஸும் இதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா பே பண்ணி இதுவும் நம்ம வாங்கினா இதுவும் அப்படியே தான் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக நம்ம நியூவாக எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து ஸ்மார்ட்டில் வாங்கினது எல்லாமே இன்றைக்கி வரையும் நம்ம நியூவாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு பெயின்ஃபுல் தான், பட் இருந்தாலும் ஓகே. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸாக இருக்கட்டும். ஏன்னா அவங்க ப்ராஜெக்ட் பண்ணுறங்கிற பேரில் செல்லிங் மட்டும் டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸுங்கிற பேரில் ஜஸ்ட்டு ப்ராடக்டை செல் பண்ணிவிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க. எஸ்கேப்புன்னு சொல்ல வரல, அந்த மாதிரி வேர்டு நான் யூஸ் பண்ண வரல. ஒரு சப்போர்ட் வந்து அவங்க ஆஃப்லைனில் பண்ணுறதுக்கு கூட சில நேரத்தில் தயங்குறாங்க. நம்ம ஒரு 4 to 5 டைம்ஸ் கால் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நமக்கு எக்ஸாக்டாக ஏன்னா நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து நியூவாக உள்ளே வரோமா அவங்களுக்கும் தெரியும் நம்ம வந்து லேமேனாக தான் இருக்கிறோம். இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை நம்ம ஒரு லேமேன். ஸோ இதை வந்து அவங்க வந்து நமக்கு ப்ராப்பராக நமக்கு ட்ரைனிங் கொடுத்து நம்ம பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபுல் ப்ராஜெக்ட் கொடுத்து ஒரு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம அவங்கள்ட்ட பண்ணுறோம். பட் அவங்க வந்து அதை அவங்களோட ப்ராஃபிட் மட்டும் அவங்க பண்ணுறாங்களே, நம்ம கஸ்டமரை பற்றி அவங்க வந்து ஒரி பண்ணுறதில்ல. ஸோ இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ இந்த இது வந்து எனக்கு பேட்ச் கோடிங் பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து ஒரு 18,000 உள்ள ஒரு டிவைஸை வந்து அவங்க 55க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து நார்மல் ஒரு ப்ராடக்ட்டுக்கே பார்த்துங்க. இன்னொன்று வந்து ஸ்மார்ட்டை பொறுத்தவரையும் என்னோடய நாலேஜுக்கு நான் வந்து தப்போ ரைட்டோ தெரியாது. பட் என்னோடய நாலேஜுக்கு அவங்க வந்து
மேக்ஸிமம் ப்ராடக்ட்டில் வந்து அவங்க பிராண்ட் மட்டும்தான் போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கிங் மிஷினாக இருக்கட்டும், இந்த வேறு மிஷின்ஸ் எக்ஸாக்டாக எனக்கு சொல்ல தெரியல. பட் அவங்களோட பிராண்ட் மட்டும் தான் அவங்க போட்டுட்டு அவங்க இந்த பேட்ச் கோடிங்கு எல்லாமே வந்து ஜஸ்ட் அவங்க பிராண்டை போட்டுட்டு அவங்க வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட்டை வச்சு அதை வந்து கஸ்டமர்கிட்ட வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி ஸ்மார்ட்டில் வாங்கின எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சொல்லாமல் கூட இருப்பாங்க, சரி அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் கூட இருப்பாங்க. பட் நம்ம அதே மாதிரி பண்ணோம்னா இன்னும் நிறைய பேர் வந்து பாதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் இதை நான் இந்த வீடியோ மெயினாக நம்ம எடுக்கிறது. ஸோ இப்போ இதை வந்து என்னோடய தேவைக்கு வந்து நான் டியூனப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு எல்லாமே ஒரு விலை இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு மிஷின் ஒரு ரேட்டு சொன்னாங்கன்னா இது எக்ஸ்ட்ரா வந்து இந்த பேட்ச் கோடிங்காக இருக்கட்டும், மேலே பண்ண இந்த மோட்டராக இருக்கட்டும், இது எல்லாமே அடிஷ்னல் தான். அது என்னோடய எக்ஸ்பென்ஸ். ஏன்னா நம்ம கன்வீனியன்ஸாக பண்ணுவோம், கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இது என்னோடய இதுதான். பட் இது அதனால் எனக்கு எந்த தப்பும் இல்லை. பட் என்னோடய வருத்தம் வந்து இந்த பிளான்ட்டை வந்து இன்றைக்கி வரையும் ரன் பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகுது, ஆண்டுகளை கொண்டாட போகிறோம். ஸோ அதனால் எனக்கு அதோட வருத்தம் தான். என்ன வருத்தம் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம் உங்களுக்கு அது யூஸ் பண்ண தெரில, நீங்கள் காசை போட்டு வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ரா மில்கில் ஒரு 3 இயர்ஸாக இங்கே ரன் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம வந்து அதோட அப்டேட் வெர்ஷனாக தான் நம்ம வந்து இந்த பிளான் பண்ணலாம். பட் இந்த பிளான் பண்ணும்போது அவங்க சொல்கிறது வந்து நாங்கள் ட்ரைனிங் செஷன் எல்லாமே நம்ம வந்து ஒரு 1 வீக் ட்ரைனிங் பண்ணுவோம், எல்லாமே அவங்க டெக்னீஷியன் நீங்கள் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. பட் என்ன இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து அவங்க ப்ராஜெக்ட் வந்து 2023 டிசம்பரில் நம்ம டெலிவரி கொடுத்தது. அவங்க கம்ப்ளீட் பண்ண கமிஷனிங் எக்ஸாக்ட் கமிஷனிங் டேட்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1st வீக் 2024 செப்டம்பர் 1st வீக்கில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங் செஷனுக்கு கேட்டோம்னா அது சார்ஜபிள் அப்படின்ட்டாங்க. ஸோ சரி, இது ஒரு இது வாரண்ட்டி சொல்லுங்கள் அப்படின்னா 1 இயர் வாரண்ட்டி, டெலிவரி டேட்டில் அப்படி நான் சொன்னேன். கமிஷனிங் டேட்டில் இருந்தானே ஆக்சுவலி நமக்கு வந்து இதை நம்ம எப்போ அவங்க வந்து நமக்கு கமிஷனிங் பண்ணுறாங்களோ அதுலேருந்துன்னு நமக்கு வந்து டெலிவரி கொடுக்கணும், சாரி வாரண்ட்டி கொடுக்கணும். அப்போ அதுலேருந்து பார்த்தா எனக்கு வந்து 1 இயர் வாரண்ட்டி எனக்கு செப்டம்பர் வரையும் கொடுத்துருக்கணும் 2025. இன்றைக்கி வரையும் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம், அது ஓகே. ஸோ நான் அப்போயே நான் கேட்டிருந்தேன், எனக்கு வாரண்ட்டியாவது எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். இல்லை சார் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீட்டிங் போடுறோம் அது போடுறோம்பாங்க. அதுக்கப்புறம் 4 கால் எடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட்டில் ப்ராடக்ட் வாங்கினவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இங்கே இந்த இன்வாய்ஸ் டேட்டு டெலிவரி நோட் பார்க்கலாம். 14 டிசம்பரில் அவங்க இந்த டெலிவரி நோட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க வந்து இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வாரண்ட்டி இஷ்யூ பண்ணுவோம். பட் அவங்க கமிஷனிங் பண்ணது செப்டம்பர் 1st வீக்கில். கமிஷனிங் வந்து செப்டம்பர் ஆகஸ்ட் அதையும் பார்க்குறேன். இது வந்து அவங்க டெலிவரி நோட். இது பார்த்திங்கன்னா அவங்க டெஸ்பாட்ச்னு சொல்லிட்டு சில ஐட்டம்ஸ் நமக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுற டேட்டு 25/24 அவங்க இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அவங்க இன்ஸ்டாலேஷன் கமிஷனிங் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து 25/7/2024 நமக்கு வந்து இதை வந்து கமிஷனிங் பண்ணியிருக்கிறாங்க, ஜூலை 25. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஜூலை 25 வந்து அவங்க நமக்கு கமிஷனிங் பண்ண சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் 2 இஷ்யூஸ் வந்ததுனால அது அப்படியே ஆகஸ்ட் செப்டம்பர் வரையும் நமக்கு வந்து இந்த ப்ளான்ட் வந்து ரன் பண்ண முடியாமல் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் அந்த பேனலில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. இந்த பேனலில் வந்து சம்திங் ஆன் அண்ட் ஆஃப் வந்துக்கிட்டே இருந்தது. அதனால் அப்புறம் இல்லை சார் அதை நீங்கள் உள்ளே பாருங்கள் அப்படின்னாங்க. அதனாலே கொஞ்சம் பயந்துக்கிட்டு யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம். ஸோ ஒன்று ஒன்றா அப்படியே கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்ததுனால அப்படியே எல்லாத்தையுமே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி செப்டம்பர் வரலையும் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரைனிங்க்கு கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ட்ரைனிங்க்கான எதுவும் அவங்கள்ட்டேருந்து எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் வரல. அப்புறம் சார்ஜபிள் கன்சல்டன்ட் மூலியமாக பண்ணலாம் சொல்லிட்டு சரி காசு கொடுக்குறேன் கன்சல்டன்ட் வர சொல்லுங்கன்னா கன்சல்டன்ட் மூலியமாக பார்த்தா அப்போ நான் வெளியில் ஹையர் பண்ணி ஒரு கன்சல்டண்ட்டை வச்சு என்னோடய டீமுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். ஸோ பால் அவங்க இப்போ அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் எல்லாமே அவங்க வந்து ரெடியாக இருக்கிறாங்க. பட் என்ன எங்களுக்கு இஷ்யூஸ் அந்த செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரலையும் எங்களால் ரன் பண்ண முடியாத ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 9 months டியூரேஷனில் ஃபைனான்ஷியலாக வந்து ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. அதனால் நம்ம வந்து லோன் எடுத்து பண்ணுறோம். டிசம்பர் 2023 ஆக்சுவலாக 23 ஜூன் ஜூலையில் வந்து நம்ம பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட்டு அது டிசம்பர் 23 தான் நமக்கு வந்து டெலிவரி கொடுத்தாங்க. செப்டம்பர் 1st வீக் வரையுமே நம்மளால் வந்து ப்ராடக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஃபைனான்ஷியலாக நான் வந்து கொஞ்சம் லாக் ஆகிட்டேன்.
ஸோ எனக்கு லோன் மேலே லோன் அதுக்கான இஎம்ஐ அப்படிங்கும்போது என்னால் வந்து அதுலேருந்து எழுந்திரிக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப சிரமமாயிடுச்சு. ஸோ நம்ம அதுக்கப்புறம் ஒரு பர்சனை வந்து நம்ம இதுக்கு ஹையர் பண்ணி நம்ம கொண்டு வரத்துக்கு திரும்பி பேக்கப்புக்கு ஏதாவது மணி வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி என்னோடய இது வந்து இந்த செப்டம்பர் டு நவம்பர் வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் வந்து அவங்க கொடுக்காத ஒரு ரீசன் இருந்தாலும் நம்மளால் அதுக்கு மேலே கொண்டு போகிறதுக்கு என்கிட்ட ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. ஏன்னா நான் கோல்ட் ரூம் செட்டப்புக்கு அந்த மாதிரி சில இதெல்லாம் பிளான் பண்ணி தான் அந்த அமௌண்ட் வச்சுருந்தோம். பட் கோல்ட் ரூம் பண்ண முடியாமல் நமக்கு வந்து லாஸ் ஆனதுனால பிளான்ட் ஓடாததுனால நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் பட் என்னால் எப்படி சஸ்டெயின் பண்ண முடியுதுன்னா இப்போ ஓரளவுக்கு ரா மில்க்கு கொஞ்சம் நம்ம 3 இயர்ஸாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் சஸ்டெயின் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி வரையும் நம்ம ஆப்ரேட் பண்ணல. பட்டு லோன் இஎம்ஐலாம் மந்த் எண்டு கட்டிகிட்டு தான் இருக்கிறோம். எல்லாம் இப்போ ஆக்சுவலாக இஎம்ஐ பார்த்திங்கன்னா டோட்டலாக 7 இயர்ஸ் லோனு. அதில் இப்போ ஆல்மோஸ்ட் 1 இயர் லோன் பீரியடே முடிஞ்சிருச்சு. இதே இந்த மிஷினுக்காக தான் எடுத்தோம். பட் இன்றைக்கி வரையும் நம்ம அந்த இது ப்ராடக்ட் இல்லை. பட் ஆனால் லோன் பே கட்டிட்டு தான் இருக்கிறோம். பட் அது என்னோடய லாஸ் தான். அது லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கோம். பட் ஈவன் தான் நம்ம வந்து இந்த ரா மில்க் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் அதில் சஸ்டெயின் பண்ண முடியுது. அதுவும் பெரிய வால்யூம்லாம் பண்ணல. சேம் ஒரு 200 to 300 லிட்டர்ஸ்குள்ளே தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதனால் எனக்கு அதுலேயும் நம்ம சஸ்டெயின் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. பட் எதுக்கு மெயினாக இது பண்ணுறேன்னா இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு ரா மில்க் பண்ணுறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி ஓகே இன்றைக்கி பண்ணிடலாம் நாளைக்கு பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் போயிட்டுருக்குது. பட்டு இதே நம்ம வந்து நியூவாக ஃபீல்டுக்குள்ளே வரதுனால நமக்கு இந்த ப்ராப்ளமாக இல்லை நமக்கு எப்படி பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து ஒரு 3 monthsக்குள்ளே அவங்க ஒரு ப்ராஜெக்டை முடிச்சு நம்மள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தாங்கன்னா நான் ஒரு என்னோடய ப்ராஜெக்ட் பிளான் பார்த்திங்கன்னா ஜனவரி 2024 தீபாவளி பொங்கல் முடிஞ்சு நம்ம இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ நமக்கு வந்து ஃபண்டு ரைஸ் ஆகும். நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து லோனெல்லாம் பே பண்ணிடலாம். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பிளான் போட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருந்தோம். பட் அது அப்படியே நமக்கு 1 year ஆனதுனால இப்போ எனக்கு திரும்பி 2025 ஜனவரி பொங்கல் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இப்போ திரும்பி நம்ம வந்து திரும்பி ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணி அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நமக்கு லோன் மேலே லோன் இதில் வந்து போயிட்டுருக்குது. இது எல்லாராலையும் கொஞ்சம் இந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் தான். இது ஸ்மார்ட் இன்ஜினியர்ஸ் வந்து அவங்க ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறதோடு இல்லாமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அவங்க சப்போர்ட் இல்லாமல் இருக்குது. இன்கேஸ் அவங்க சர்வீஸ் கூப்பிட்டா கூட உடனே வரமாட்டாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம வந்து இது லைவில் போயிடுச்சுன்னா நமக்கு சர்வீஸ்க்கு வந்து இமீடியட்டாக ஆள் தேவைப்படும். ஸோ அதுக்கும் அவங்க வந்து அந்தளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லை. இன்னொன்று அவங்க ப்ராடக்ட் காஸ்ட்லேருந்து அந்த அசசரிஸ் காஸ்ட் எல்லாமே வந்து அவங்கள்ட்ட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். கம்பேரிட்டிவ்லி மார்க்கெட் வந்து அவங்கள்ட்ட வந்து ஹை ப்ரைஸுங்கிறத ஓவர் ப்ரைஸ்டு அந்த மாதிரி தான் அவங்க வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இதை நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு நஷ்டத்தில் இருக்கும்போது அதுக்கு மேலே ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து இதை பிளான்ட்டு நமக்கு கிடைக்கிற லீன் மார்ஜினில் வந்து இதை கொண்டு போகிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். மெயினாக இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் இன்ஜினியர்ஸ்ட்டு எடுத்த நிறையா பேர் வந்து கம்ப்ளைண்ட் வச்சுருக்கிறாங்க. பட் அவங்க ஓப்பனாக சொல்கிறதில்ல. என்ன ரீசன்னா சர்வீஸ் ஏதாவது இது பண்ணுமோ இல்லை ஃப்யூச்சரில் வந்து அவங்க சப்போர்ட் இல்லாமல் இருக்குமோன்ட்டு. சப்போர்ட்டே இல்லை, அதுதான் நம்ம சொல்ல போகிற உண்மை. பட் இதை வந்து ஸ்மார்ட் இன்ஜினியர்ஸ் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு நிறையா பேர் வந்து அவங்கள்ட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சே நான் என்னோடய நாலேஜுக்கு ஏற்றே ஒரு 5 to 6 பிளான்ட் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க என்னோடய நாலேஜ்லேயே. இதே அணியில் ஒரு 2 to 3 பிளான்ஸ் வந்து ரொம்ப போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ப்ராப்பரான இது இல்லை. சில பேர் வேறு பிராண்டு மாற்றி அதை மாற்றி கொஞ்சம் பேக்கப் உள்ளவங்க கொஞ்சம் சமாளிச்சிட்ருக்கிறாங்க. ஸோ எதுக்காக இது மெயினாக இந்த வீடியோ பண்ணுறேன்னா எந்த ஒரு ஸ்மார்ட்னு நான் சொல்ல வரல. ஸோ எந்த ஒரு இப்போ நம்ம ஒரு மில்க் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுக்குறோம். நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ½ லிட்டர் 25 rupees நம்ம சேல்ஸ் பண்ணுறோம்னா நம்மள்ட்ட 25 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இது ஒரிஜினலாக, இது கரெக்டாக இப்போ நீங்கள் பசும்பால் தானா, இது கரெக்டாக நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களா, சாரி டெலிவரி டைமுக்கு வந்து கரெக்டாக கொடுக்குறீங்களா, இதே மாதிரி எல்லாமே வந்து நம்மள்ட்ட ஒரு 25 கொஷின் கேட்டால் நம்ம 25 rupeesக்காக நம்ம பண்ணுறோம். நம்ம ஒரு 20 to 25 lakhs ப்ராஜெக்டை வந்து அசால்ட்டாக நம்ம ஒருத்தட்ட கொடுத்துட்டு நம்ம அந்த 25 rupeesல நமக்கு மேக்ஸிமம் நமக்கு கிடைக்கிறது 2 to 3 rupees நமக்கு கிடைக்கும். ஒழுங்காக அதுவும் அந்த அமௌண்ட் ஒழுங்காக வந்தால் தான் கஸ்டமர்ட்டேருந்து. நம்ம அவ்வளோ ஒரு சிரமத்தில் இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். பட் இதில் வந்து நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து நம்ம ஒரு கம்பெனியில் கொடுக்கும்போது அவங்களோட சப்போர்ட் ப்ராப்பராக இல்லைன்னா இதை ஃபர்தராக கொண்டுட்டு போகிறதுங்கிறது வந்து பெரிய ஒரு ஹெக்டிக்காக இருக்கும். கொண்டுட்டு போகிற ஹெக்டிக்குங்கிறத விட நம்ம வந்து ஃபைனான்ஷியல் லாஸ் அண்டு தெரியும், பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஜஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வந்து அது ஃபேமிலியில் ஃபேஸ் பண்ணி ஆகணும், எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் இதோட இம்பேக்ட் வந்து எல்லாமே பாதிக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் ஸ்மார்ட் இன்ஜினியர்ஸ்ட்டை ரெக்வெஸ்ட்டாகவும் வச்சுருக்கிறேன்.
இதை வந்து ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் டர்ன்கே ப்ராஜெக்ட்ஸ்னு எடுத்து பண்ணிங்கன்னா அதை வந்து ஃபுல்லாக பண்ணி அந்த கஸ்டமர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 லிட்டர்ஸ் அவங்க ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு இதுக்கு ஒரு 40 லிட்டர்ஸ் இதில் இந்த பைப்பில் போகும் ஒரு 300 லிட்டர் பிளான்ட்டில். ஸோ அவங்க ஒரு 40 லிட்டர்ஸ் அவங்க ப்ராப்பராக பண்ணுறாங்கன்னா இருந்து பக்கத்தில் இருந்து பார்த்து அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுதான் டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸ். இப்போ நாங்களே ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஐடி செக்டாரில் பண்ணுறோம்னா நான் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர வரையுமே இருந்து பண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் அவங்கள்ட்ட வந்து பேமெண்ட் வாங்க முடியும். பட் இவங்ககிட்ட வந்து பேமெண்ட் டெலிவரிக்கு பிஃபோராக பேமெண்ட் போயிடுறதுனால இவங்க வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக அவங்க வந்து செய்கிறாங்க. ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் கஸ்டமர் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது கஷ்டம். நம்ம தான் பார்த்துக்கணும், அது சொல்லவில்லை. பட் இனிஷியல் ஸ்டேஜுக்கு அவங்க சப்போர்ட் இல்லாமல் அவங்க ஃபர்தராக இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் டிலே பண்ணி அவங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாங்கன்னா ஒரு வருஷம் இது வந்து அக்செப்டபிள் இல்லை. என்னோடய தப்பு இருக்கிறதுனால நான் அதை வந்து ஓகே ஈவன் தான் அவங்களோட இது வந்து மேஜர் மிஸ்டேக்ஸ் நிறையா இருக்குது. பட் நம்ம வந்து இந்த லொக்கேஷனுக்காக மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ஹோல்ட் பண்ணோம். ஸோ அதனால் வந்து இது டிலே ஆனது பர்பஸ் என்னோடய 50-50 இருக்கிறதுனால நான் வந்து நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் நான் எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் வந்து இதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஒரு டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸாக எடுக்கிறவங்க ஃபுல்லாக இருந்து அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து க்ளீனாக பண்ணி கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி நான் ஓகே ஓரளவு சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பட்டு எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் பண்ணவங்க என்னோடய நண்பர்கள் எல்லாருமே வந்து இதுக்கு மேலே ரன் பண்ண முடியாது, பண்ணாலும் ஃபேமிலி ரொம்ப பர்டன் ஆகிடுங்கிறதுனால ஒரு லோனில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் பண்ண வரோம்னா அதுக்கு வந்து பிஸ்னஸை அப்டேட் பண்ண வரோம்னா அது வந்து அடுத்த நிலைமைக்கு நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். பட்டு நீங்கள் உங்களோட லாபத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டெலிவரி டைமோ எதுவுமே ஒரு ப்ராப்பராக செய்யாமல் நீங்கள் போயிருந்தீங்கன்னா அது இன்றைக்கி வேணால் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆஃப்டர் 10 years பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறவங்க யாருமே முன்னாடி வரமாட்டாங்க. ஏன்னா பண்ணவங்க எல்லாருமே சரி இந்த கம்பெனியில் பண்ணுறோம், அப்போ அவங்க யாருமே வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரல, இல்லை அவங்க வேறு கம்பெனி பார்த்து வேறு இடத்துல வாங்குறாங்கன்னா உங்களோட க்ரோத் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் பார்ப்பீங்க. நான் அதை வந்து இதாக சொல்லலை, பட் இதை வந்து லெசனாக கூட நீங்கள் எடுத்துங்க. இது சின்ன என்னோடய பெயின் இது ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி நம்ம இன்றைக்கி வரலையுமே நம்ம ஒரு ஆனுவல் நான் சொன்ன மாதிரி இதை ஆனுவல் டே கொண்டாட போகிறோம் நாளைக்கு. நாங்கள் எங்களோட அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் புதுசாக அதை ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதை வந்து நாங்கள் புதுசாகவே அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். 1 year ப்ராடக்ட்டு இன்றைக்குள்ளே நாங்கள் எதுவுமே நாங்கள் டச் பண்ணதில்லை, எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குறோம். எக்ஸப்ட் அந்த பேக்கிங் மிஷின் மட்டும்தான் நாங்கள் ரா மில்க்குக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாமே அப்படி இருக்குது. அதனால் இது ஒரு அவேர்னஸாக எடுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கஸ்டமரை வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இது பண்ணுங்கள். ஏன்னா வந்து நாங்கள் ப்ராஜெக்ட் காஸ்ட் கொடுத்துட்டு உங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு ஏகப்பட்ட இஷ்யூஸ் எங்களுக்கு இருக்குது. லோன் பே பண்ணணும், கரெக்டான ப்ளேஸில் வைக்கணும், சேல்ஸ் பண்ணணும், இந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ நாங்கள் ப்ராடக்ட்லேயே நாங்கள் வந்து மிஷினரிஸ்லேயே இவ்வளோ இஷ்யூஸ் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம்னா இது எதுக்கு நான் உங்களோட ஒரு ப்ராஜெக்ட் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் நல்லா பண்ணி கொடுப்பீங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இதை வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் உங்களோட லாபத்தை மட்டும் நீங்கள் பார்த்து ஒரு மிஷினை இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு இந்தா பிடிங்கன்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டே போயிட்டீங்க. இது அந்த மாதிரி ப்ராடக்ட் கிடையாது. இது ஜஸ்ட்டு இருந்து ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் ஒரு 40 லிட்டர்ஸ் அவங்க கரெக்டாக கஸ்டமர் பண்ணுறாங்களா, ப்ராடக்ட் நல்லா பண்ணுறாங்களாங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து வெளியில் போகணும். பட் நீங்கள் ஜஸ்ட்டு மிஷினரி கொடுத்துட்டு எங்கே இது முடிச்சு. இது ஒஸ்ட்டு கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த லாஸ்ட்டாக வாரண்ட்டி 14th December நாங்கள் டெலிவரி கொடுத்தோம், 14th இந்த நாளோட வாரண்ட்டி முடியுதுங்கிற மாதிரி நீங்கள் சொன்ன நான் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பட் பார்க்குறேன் சார், இந்த பார்க்குறேன் சார், அந்த பார்க்குறேன் சார் சொல்லியே இப்போ ஒரு 6 month ஆகிப்போச்சு அந்த ரெக்வெஸ்ட்டுக்கு. இன்றைக்கி வெளியே எனக்கு வாரண்ட்டியை பற்றி அவங்க எதுவுமே ஒரு லெட்டர் எதுவும் கொடுக்கல. அதனால வந்து இப்போ நாளோட எனக்கு வாரண்ட்டி முடிஞ்சது, மிஷின் ஓடாமே நாங்கள் வந்து வாரண்ட்டியை நாங்கள் முடிச்சிருக்கிறோம். ஸோ இதுவும் வந்து ஸ்மார்ட்டோட ஒரு சாதனை தான். ஸோ அவங்க பல சாதனை யூடியூப்பில் போட்டிருப்பாங்க. அதோட இதோட அச்சீவ்மெண்ட்டையும் நாங்கள் ஆனுவல் டே கொண்டாடுறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 300 லிட்டர் பெர் ஹவர் பிளான்ட்டை 0 ப்ராடக்டோட, அதாவது 0 லிட்டர் ப்ராடக்டோட ஒரு ஆனுவல் டே வந்து நாங்கள் கொண்டாடுறோம். இது ஸ்மார்ட்டோட பெரிய அச்சீவ்மெண்ட். நன்றி, வணக்கம்.